வணக்கம் மக்களே. பல தடைகளுக்கு பிறகு ஜனநாயக படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஏன் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடல? அதனுடைய அரசியல் காரணத்தையும் அரசியல் காட்சிகளால தான் மறைமுகமாக பல அரசியல் காட்சிகளை காட்டியிருக்காங்க. இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஓப்பனிங் சீனே பார்த்தீங்கன்னா 2026 தேர்தல் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஊரில் மக்கள் ஓட்டே போட வரமாட்டாங்க. நிழல்கள் விரிவு போய் அட்வைஸ் பண்ணுறாரு, ஓட்டு போட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள்லாம் பயப்படுறாங்க, உயிர் போயிடும் சொல்லி பயப்படுறாங்க. உடனே நிழல் கிழவி தைரியத்தோட கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்போதான் ஸ்டோரி ஆரம்பிக்கிறாரு. மதுரை ஜெயிலில் 15 ரவுடிகள் ஆஜராகிறாங்க. அந்த 15 ரவுடிகளுக்கு ஒதுக்கி இருக்க சிறை பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலதிபர் இருக்கிறாரு. அதனால் அவருக்கு ஒரு சந்தேகம், அவரால் இந்த ரவுடிங்கனால அவருக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் சொல்லிட்டு வார்டன் ஜெயிலர்கிட்ட சொல்கிறார். அதில் ஒரு பிரச்சனை இல்லை, அந்த பிளாக்கில் தான் நம்ம தளபதியும் இருக்கார், அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி சொல்கிறாரு. தொழிலதிபர் உயிரை காப்பாற்றினோடனே விஜய் துணிச்சலை சண்டை போட்டு அவரோட உயிரை காப்பாற்றுவார். இந்த விஷயம் ஜெயிலருக்கு தெரிய வருது. ஜெயிலர் விஜய் பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறார். யார் இவர், எதனால் உள்ளே வந்தார்? தளபதியோட கேஸ் ஃபைல் எடுத்து பார்க்குறாங்க. தளபதியோட முழு பேர் பார்த்தீங்கன்னா தளபதி வெற்றி கொண்டான் டிவிகே. இவர் ஜெயிலுக்குள்ளே வரதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களோட அம்மா தான். எங்க அம்மாவே கோர்ட்ல என் புள்ள தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி சொல்லியிருப்பாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி ஏதோ பெரிய சம்பவம் நடந்திருக்குது. விஜயோட அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாம இருக்கும். ஜெயிலுக்குள்ள இருக்க தளபதிக்கும் அவங்க அம்மாவை கடைசியா ஒரு டைம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கும். ஊர் மக்கள் எல்லாரும் ஜெயிலர்கிட்ட கேட்பாங்க, ஒரு 2 நாள் மட்டும் அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலரும் சரி ஒரு நல்லவராக தானே இருக்காரு, சரி 2 நாள் பரவாயில்ல விடுவோம்னு சொல்லிட்டு விடுறாரு. அவங்க அம்மா விஜயை பார்த்த உடனே கடைசி காலத்தில் உன்னை பார்த்துட்டேன், இதுக்கு மேலே எனக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களும் செத்துறாங்க. அவங்க அம்மா இறந்த பிறகு ஜெயிலில் தளபதி ரொம்ப சோகமாகவே இருப்பார். பார்த்தீங்கன்னா உங்க அம்மா போனா என்ன, நான் இருக்கேன் உனக்கு அம்மாவா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு துணையா இருக்கும். அந்த குட்டி பொண்ணு இப்படி பேசுறத பார்த்து தளபதிக்கு அந்த பொண்ணு மேல பாசம் அதிகமாயிடும். அந்த சின்ன பொண்ணுக்கு அம்மா கிடையாது. இவங்க சின்ன வயசா இருக்கும்போது அவங்க இறந்துடுறாங்க. அந்த அம்மாவுக்கு அவங்க பொண்ணை ராணுவத்தில் சேர்க்கணும்னு ஆசை, ஆனால் கடைசி வரைக்கும் முடியாமல் இறந்துருவாங்க. பொண்ணோட அவங்க அம்மா இறக்கும்போது அந்த பொண்ணை நேரில் பார்ப்பாங்க. அதனால அந்த பொண்ணுக்கு பயமாவோ இல்லை அதிர்ச்சியோ ஏதோ நடந்துச்சுன்னா அந்த பொண்ணால் மூச்சு விட முடியாம தளபதிக்கு தெரிய வருது. சுதந்திர தினத்துக்கு எந்த கைதியெல்லாம் ஒழுங்கா இருக்கவங்களோ தளபதியோட பேரை சேர்த்துறாங்க. ரிலீஸ் ஆகி அவரும் வெளியே வர்றாரு. ரிலீஸ் ஆகிறதுக்கு உதவியாக இருந்த ஜெயிலரை பார்க்க போறாரு. அவங்க அம்மா கடைசி காலத்தில் இறக்கும்போது பெரோலில் விட்டதும் அவர் தான். அதனால அவருக்கு நன்றி சொல்றதுக்காக நேரில் போறாரு. ஜெயிலரை பார்க்க வந்த நம்ம தளபதி அதுக்குள்ள ஜெயிலர் அவசரமா கமிஷனர் ஆஃபீஸ் போகணும்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்து குழந்தை தனியாக இருக்கனால நான் குழந்தைய பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தளபதி சொல்றாரு. இந்த டைம்ல ஜெயிலருக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவர் இறந்து போயிரு. இந்த விஷயம் நம்ம தளபதிக்கு தெரிய வருது. இப்போ அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா 2 பேரும் இல்லை, இனிமேல் நாம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெத்த பொண்ணு மாதிரி அவர் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னா அந்த பொண்ணை ராணுவத்தில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அதுவே அவரோட குறிக்கோளாக எடுத்து அந்த பொண்ணுக்கு தைரியத்தை வர வைக்கிறதுக்காக டெய்லியும் பயிற்சி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு நம்ம தளபதி. இவங்களோட வாழ்க்கை ஒரு பக்கம் இருந்தாலும் உலக நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் ஒரு கேங்ஸ்டரை சிறையில் அடிக்கிறாங்க. அந்த கேங்ஸ்டர் ஆளுங்க அவர் கேங்ஸ்டரை காப்பாற்றி அந்த சிறையை நாசமாக்குறாங்க. அப்புறம் தான் தெரியுது அவர் பெரிய டான் அப்படின்னு. அந்த வில்லனோட கனவு திட்டமே ஓஎம் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் தான். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஆப்பிரிக்கா கவர்மெண்ட் தடையா இருந்தனால அந்த கவர்மெண்ட் வீழ்த்தி அவனோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டான். அவ்வளவு மோசமான வில்லனா இருக்கான். இப்படி காலங்கள் போயிட்டே இருக்கு. நம்ம தளபதியோட பொண்ணு விஜய் பெரிய பொண்ணு ஆயிட்டாங்க, காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன் லவ் கூட பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தளபதி ஒரு சூப்பர் மார்க்கெட்டை ரன் பண்ணிட்டு வாழ்க்கையை நல்லா வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம விஜய் காலேஜ் கட்டடிச்சுட்டு படத்துக்கு போலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ்காரன் வேணும்னே வம்புலுக்கிறான். இந்த போலீஸ்காரனோட பார்வையே ரொம்ப தப்பா இருக்கு. இந்த விஷயம் நம்ம தளபதிக்கு தெரிய என் பொண்ணை ஏன் அரெஸ்ட் பண்ணீங்கன்னு சொல்லி ஒரு ஃபோன் பண்ணி கேட்கறாரு. அதுக்கு போலீஸ்காரங்க நான் அரெஸ்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு தளபதி சொல்றாரு, ஒரு பிரச்சனை இல்லை, என்னோட பேரை மட்டும் உங்க டிபார்ட்மெண்ட்ல கேட்டு பார்த்துட்டு நீ என்ன வேணா பண்ணு அப்படின்னு நம்ம தளபதி சொல்றாரு. அப்படியா, நீ யாரா, நீ உன் பேரை சொல்ற அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு நம்ம தளபதி சொல்ல தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்னு நம்ம பேரை சொல்றாரு. நம்ம தளபதி பேரை டிபார்ட்மெண்ட்ல விசாரிக்கும் போது ஒரே பில்டப்பா இருக்கு. சம்பவம் பண்றவனை பார்த்திருப்ப, சம்பவத்திலே ரெக்கார்ட் பண்றவனை பார்த்திருப்பியா அப்படின்னு ஒரு டைலாக் வர வைக்கிறாங்க. நம்ம தளபதி போலீஸா இருந்தாருன்னு சொல்லிட்டு அவன் அந்த போலீஸ்காரனுக்கு தெரிய வருது. அவரோட பொண்ணை விஜயை அவர் வீட்லயே கொண்டு போய் விடுறாரு. இது எல்லாத்தையும் நோட் பண்ண நம்ம பூஜா நல்லா மாசா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் இந்தியாவுக்கு வந்துட்டு இருக்க கப்பலை ஹைஜாக் பண்ணிடுறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓஎம் ப்ராஜெக்டோட வில்லன் தான் ஹைஜாக் பண்றாரு. ஹைஜாக் பண்ணிட்டாங்கிற விஷயம் ராணுவத்துக்கு தெரிய வருது. உடனே கடல்ல போயிட்டு சுத்து போடுறாங்க. ஓஎம் ப்ராஜெக்டோட கேங் லீடருக்கும் நம்ம ராணுவத்துக்கும் ஒரு பெரிய சண்டையே நடக்குது. ஃபைனலாக அந்த கப்பலை பிளாஸ்ட் பண்ணிட்டு அங்கே ஓஎம் லீடரும் எஸ்கேப் ஆயிடுறாரு. கப்பலில் இருக்கிற எல்லா பொருளும் கரையை ஒதுங்குது. அதில் முக்கியமே பார்த்தீங்கன்னா அந்த டெடிபேர் பொம்மை தான். கப்பலுக்குள்ள எப்படி இவ்வளோ பொம்மை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் விசாரணை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நாட்டில் எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருந்தாலும் தளபதிக்கு ஒரே பிரச்சனை அவரோட பொண்ணை ஆர்மியில் சேர்க்கறது தான். ஆனால் விஜய் அப்ளிகேஷனில் சைனே போட மாட்டாங்க. நம்ம தளபதி கேட்டாலும் விஜய் சைனே போட மாட்டாங்க. இந்த ஒரு விஷயம் தளபதிக்கு சோகமாகவே இருக்குது. இந்த சமயத்தில் தான் தளபதிக்கு பூஜா சைக்காலஜி படிச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. பூஜா கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க, எப்படியாவது அவரை சைன் போட வை அப்படின்னு சொல்லி ஹெல்ப் கேட்குறாரு. பூஜா விஜய் கிட்ட கேட்டால் அவன் அப்பயும் சைன் போடலை.
ஆனால் விஜய் என்ன சொல்கிறான்னா, நான் எங்கள் சித்தப்பா கூட உன்னை சேர்த்து வைக்க நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டீலை போடுறாங்க. என்ன பண்ணாலும் தளபதி விடுறதா இல்லை. ஒவ்வொரு நாளும் பயிற்சி ரொம்ப கடுமையாக போயிட்டே இருக்குது. விஜயெல்லாம் முடியல, எப்போ போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ரோட்டு ஓரமாக ஒரு பொம்மையை பார்க்குறாங்க. அந்த பொம்மையை பார்த்தோன்னே விஜய் கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்னடா ஆச்சு என் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தளபதி ஒரே கன்ஃபியூஷனில் இருக்காரு. உடனே மனநல மருத்துவத்தை கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. அப்போ தான் விஜயோட கடந்த காலத்தில் ஏதோ ஒன்று ஆழமாக அவளை பாதிச்சிருக்குன்னு நம்ம தளபதிக்கு தெரிய வருது. ஏன் அந்த பொம்மையை பார்த்தப்போ மட்டும் அவளுக்கு இப்படி நடக்குது அப்படின்னு விசாரிக்கும் போது தான் அப்போ தான் நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. விஜயோட அம்மா சும்மா ஒன்றும் சாகலை. தன்னோட குழந்தைக்காக டெடிபியர் வாங்கும்போது அந்த டெடிபியரில் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் இருந்தனால இந்த விஷயத்தை வெளியே சொல்லுவேன்னு சொன்னனால ரவுடி கும்பல்லாம் சேர்ந்து விஜயோட கண்ணு முன்னாடி எங்கள் அம்மாவை கொண்டுடுவாங்க. அதனால தான் விஜய்க்கு பயமால் அதிர்ச்சியாக வந்தால் மூச்சு திணறல் ஏற்படும். தளபதிக்கு அந்த பொம்மைக்குள்ள அப்படி என்ன இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமாக இருக்குது. அப்போ தான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஜெயிலர் ஒன்று சொன்னது ஞாபகம் வரும். ஒய்ஃபோட எல்லா மெட்டீரியலும் வந்து ஒரு ரூமில் போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லியிருப்பாரு. தளபதி உடனே அந்த ரூமை ஓப்பன் பண்ணி அந்த ரூமுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தேடுறாரு. அந்த பொம்மையை தேடிட்டு இருக்காரு. பீரோவில் பொம்மை இருக்குது. அந்த பொம்மையை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உள்ள கன் இருக்குது. குழந்தைங்க விளையாடுற இந்த டெடிபியரில் யார் கன் வச்சிருப்பா, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தளபதிக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. அப்போ தான் தீவிரவாதிங்க கப்பலை ஹைஜாக் பண்ணி வெடிக்க வச்சிருப்பாங்க. அப்போ கடலோரமாக எலக்ட்ரானிக் டிவைஸ் அண்ட் டெடிபியர்ஸ்லாம் வந்துருக்கு நியூஸ் வரும். கவர்மெண்ட் எலக்ட்ரானிக் டிவைஸை ஆராய்ச்சி பண்ணும்போது அப்போ தான் தெரிய வருது, இந்த கப்பலை ஹைஜாக் பண்ணது ரிமோட் வார்னால தான். மனிதர்கள் இல்லாமல் வெறும் ரோபோட்டை வச்சு மட்டுமே அந்த கப்பலை வந்து ஹைஜாக் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ் இந்திய அரசாங்கத்துக்கு தெரிஞ்ச உடனே நம்ம ஒயம்தாதா என்ன பண்ணுறா, அரசியல்வாதிங்க போலீஸ் எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிறாரு. இந்த விஷயம் யார் யாருக்கெல்லாம் தெரியுமோ எல்லாத்தையும் சுட்டு கொண்டுட்டான். அதில் ஒரு சயின்டிஸ்ட் மட்டும் தப்பிச்சிருவார். பூஜாவும் மீடியாவில் இருக்க ஒரே காரணத்துக்காக சில வாரங்களுக்கு முன்னே கப்பல்லேருந்து ஹைஜாக் பண்ண ஒரு டெடிபியரை எடுத்திருக்காங்க. அப்போது அதுக்கு பின்னாடி ஏதோ காரணம் இருக்குன்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. டெடிபியர் தயாரிக்கிற கம்பெனி ரீசெண்ட் டைமில் 50 லட்சம் டெடிபியர்ஸை தயாரிச்சிருக்காங்க. அப்போது 50 லட்சம் டெடிபியர்னா 50 லட்சம் துப்பாக்கிகளை தயாரிச்சிருக்காங்க. இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்தியாவுக்குள்ளே 50 லட்சம் துப்பாக்கி கொண்டு வரணும் யாருக்குமே தெரியல. இந்த விஷயம் தெரிஞ்ச தளபதி இந்த டெடிபியர் கம்பெனிக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு தாதா தான் அந்த டெடிபியர் கம்பெனிக்கு ஓனராக இருக்காங்க. ஆனால் இப்போ எல்லாருமே அரசியல்வாதியாக இருக்காங்க. அப்போது நாட்டுக்கு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு நம்ம தளபதிக்கு தெரிய வருது. ஏன்னா 50 லட்சம் துப்பாக்கி, குண்டு வெடிப்பு, ரவுடிகளோட அட்ராசிட்டி எல்லாமே வந்து ஏதோ ஒரு காரணத்தினால தான் நடக்குதுன்னு தெரிய வருது. அப்போ தான் அந்த ஓஎம் கேங்கிட்ட இருந்து தப்பிச்ச சயின்டிஸ்ட் எப்படியாவது சீமை பற்றி இதோட பிரச்சனையை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறாரு. ஆனால் இவரால் நேரடியாக போக முடியாது. ஏன்னா இவரை தீவிரவாதின்னு சொல்லிட்டு நியூஸில் பரப்பியிருப்பாங்க. அந்த பக்கமாக போனால் நம்ம தளபதியோட பொண்ணுக்கிட்ட அந்த சயின்டிஸ்ட்டு அந்த ஃபைலை கொடுத்து எப்படியாவது சிஎம்கிட்ட கொடுத்துருமா, முக்கியமான ஃபைலுன்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம பொண்ணும் விளையாட்டுத்தனமாக அந்த சிஎம்கிட்ட கொண்டு போயிட்டு முக்கியமான ஃபைலையே தனியாக போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஓஎம் கேங்குக்கும் சிஎம்முக்கும் ஆல்ரெடி தொடர்பு இருக்குது. சிஎம் உடனே ஓஎம்க்கு கால் பண்ணி உன்னோட கேஸ் ஃபைல் பற்றி எனக்கே வந்திருக்கு, எப்படியாவது அந்த சயின்டிஸ்ட்டையும் அந்த பொண்ணையும் எப்படியோ கொன்று அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் சார் சொல்றாரு. சிஎம் அண்ட் ஓஎம்மோட கேங் எல்லாம் சேர்ந்து அந்த பொண்ணை தீவிரமாக திட்டிட்டு இருக்காங்க. விஜய் ஒரு பக்கம் என்ன பண்ணுறான்னா, நம்மளால மிலிட்ரி ஆர்மிக்கெலாம் நம்மளால ட்ரைனிங்லாம் பண்ண முடியாது, நம்ம எப்படியா கல்யாணம் மட்டும் இந்த வீட்டை ஓடிலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. விஜயோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு வந்து எங்கள் அப்பாட்ட வந்து பொண்ணு கேளுன்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பாய் ஃப்ரெண்டாக எங்கள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு நம்ம தளபதி வீட்டில் பொண்ணு கேட்க வந்திருக்காங்க. அந்த பையனோட அப்பாவுக்கு பொண்ணுங்களை மட்டும் தட்டி பேசுறது குழப்ப வச்சிருக்காரு. எதுக்குப்பா உன் பொண்ணை வந்து ஆர்மி ட்ரைனிங்கில் அனுப்புற, என் பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்தினா என் பையனையும் வீட்டையும் பார்த்துட்டு வீட்டோட இருந்துருவாள், பொண்ணுங்கன்னா சமையல் கட்டிலே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் எங்கள் அப்பா இருக்கிறாரு. இது நம்ம தளபதிக்கு பிடிக்கல. தளபதி அவங்க ஃபேமிலியை வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுறாரு. விஜய்க்கு நம்ம தளபதி மேலே சமகாண்டு. எங்கள் அப்பா அம்மா வந்து பொண்ணு கேட்டால் நீ இப்படியா நீ வந்து இப்போ நடந்துப்ப அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஒரே டென்ஷன். நீ இனிமேல் என் கூட பேசாத, நான் இனிமேல் உங்க கூட பேச மாட்டேன், ஆர்மி ட்ரைனிங்கில் இனிமேல் அட்டன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஓஎம்மோட ஆளுங்க அந்த பொண்ணோட வீட்டை கண்டுபிடிச்சி நைட்டோட நைட்டாக ஆளை இறக்கிடுறாங்க. ஆனால் நம்ம தளபதி இருக்கிற விஷயம் அந்த அடியாளங்களுக்கு தெரியல. அந்த அடியாளங்களை ஒருத்தன் நம்ம தளபதி இருக்கிறத பார்த்துட்றான். பார்த்த உடனே அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுறான். ஏன்னா இதுக்கு முன்னாடியே அந்த அடியாள் சமத்தியாக வாங்கியிருக்கான்னு அர்த்தம். அந்த அடியாள் அவங்க ஆளுங்கிட்ட சொல்கிறான், ஆல்ரெடி இவன்கிட்ட நான் வாங்கியிருக்கேன், அவரோட பொண்ணுன்னு வர சொல்கிறீங்க, அந்த ஆள் இல்லாதப்போ தான் அவர் பொண்ணை தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓஎம் ஆளுங்களாம் தனியாக ஒரு பிளான் போடுறாங்க. விஜயோட காலேஜ் ஃப்ரெண்டு ஒருத்தனை விலைக்கு வாங்கி உன்னோட பாய் ஃப்ரெண்ட் அங்கே தனியாக இருக்கான்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து தனியாக கூப்பிட்டு வரதான் பிளான் போடுறாங்க. அந்த பொண்ணு தனியாக வர வச்சுட்டு அந்த ஓஎமோட ஆளுங்களாம் எல்லாத்துக்கும் கேட்குறாங்க, அந்த சயின்டிஸ்ட் எங்கே பார்த்து இந்த ஃபைலுக்கு உனக்கு என்ன பிரச்சனை, எப்படி நீ போய் சிஎம்கிட்ட கொடுத்த அப்படின்னு சொல்லி திருவி கேள்விக்கிறாங்க. நல்லா போட்டு அடிட்டு நடிக்கிறாங்க. காலேஜ் விட்டு வீட்டுக்கு வராது விஜய் தளபதி ஒரு சந்தேகம் வருது, நம்ம பொண்ணு ஏதோ பிரச்சனை மாட்டியிருக்கா அப்படின்னோடனே நம்ம தளபதி தேடிக்கிட்டு அந்த பொண்ணு இருக்கிற இடத்துக்கு போறாரு. போன உடனே நீங்களா யாரா, எதுக்குலாம் என் பொண்ணு அடிக்கிறீங்க, உங்களுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு. அங்க இருக்கிற எல்லா ஆளுங்களையும் அடிச்சு போட்டுறாரு நம்ம தளபதி. வாழ்நாளில் எந்திரிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அடிக்கிறாரு. அந்த அடியாளில் ஒருத்தன் ஓஎம் லீடருக்கு கால் பண்ணி யாருனே தெரியல அந்த பொண்ணோட அப்பன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த ஓஎம் லீடர் சொல்றான், வீடியோ கால் பண்ணு நான்
பார்க்கணும் அவனை அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. பார்க்கும்போது ஒரு ஷாக்காக வர்றாரு. ஏன்னா ஆல்ரெடி தளபதிக்கும் நம்ம ஓஎம் கேங் லீடருக்கும் ஆல்ரெடி முன்ன பின்ன கொடுத்தல் வாங்கல் இருந்திருக்குன்னு தெரிய வருது. இதுக்கு முன்னாடி கேங் லீடருக்கும் நம்ம தளபதிக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. மதுரையில் கள்ளச்சாராயம் கொடிகட்டி பறந்துட்டு இருந்திருக்குது. அதில் கள்ளச்சாராயத்தில் குடிச்சு பல பேர் உயிரில் இறந்துருக்காங்க. இது வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய செய்தியாக போயிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் கள்ளச்சாராயத்தை யார் காய்ச்சினாங்க அப்படின்னா ரோஜா தான். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் ரவுடியில் பெரிய இடத்துல இருக்காரு நம்ம பிரகாஷ் ராஜ். கவர்மெண்ட் வந்து ரோஜாவுக்கு வந்து அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்துருப்பாங்க. போலீஸ் போய் அரெஸ்ட் பண்ணலான்னு போய் பார்த்தா ஒரு அசிங்கப்படுத்திடும் நம்ம ரோஜா. அந்த அசிங்கப்படுத்தின இன்ஸ்பெக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓஎம் கேங்கோட லீடர் தான் அவர். இந்த ஓஎம் கேங் லீடரும் ஒரு காலத்தில் போலீஸ் இன்ஸ்பெக்டராக தான் இருந்திருக்கிறாரு. ஏதோ ஒரு காரணத்தினால தான் இந்த மாதிரி ஆயிட்டாரு. அரெஸ்ட் பண்ண போன இடத்துல ட்ரெஸ் எல்லாம் கழட்டி நம்ம ஓஎம் போலீஸை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திடுவாங்க. மக்கள் தொடர்ந்து போராட்டம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவரை வந்து அரெஸ்ட் பண்ணுற வரைக்கும் நாங்கள் போராட்டம் பண்ணிகிட்டே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணுறாங்க. இவரை கவர்மெண்டால் அரெஸ்டே பண்ண முடியல. இவரால் என்ன பண்ணுறதே தெரியாமல் கவர்மெண்ட் முடிக்குது. உடனே ஒருத்தர் சொல்கிறாரு, என்கிட்ட ஒரு பையன் இருக்கான், அவனை அனுப்பி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தளபதியை சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த போலீஸால் அவரை கையை கூட தொட முடியல. ஆனால் நம்ம தளபதி வெற்றி கொண்டான் அவர் வீட்டிலேயே போய் அவர் அரெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி கள்ளச்சாராயம் காசவங்களுக்கு இதாண்டா நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. மக்கள் எல்லாருமே கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க இந்த வெற்றியை. தளபதி வெற்றி கொண்டான், நீதான் தலைவன், என்னோட தலைவன், இந்த பிரச்சனைலாம் வந்து முன்னாடி நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஓஎம் போலீஸ் வந்து ஒரு ரவுடினாலே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து இந்த போலீஸ் பதவியெல்லாம் வந்து சும்மா, அப்போ நாமளும் பெரிய பொலிட்டீஷியனாக ஆகணும் அப்படின்னு ஒரு பக்கம் பிளான் போடுறாரு. அதுக்கு பெரிய கெட்டவனாக ஆகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. அதனால தான் அவர் ஓஎம் கேங் லீடராக மாறிடுறாரு. அதனால் அந்த ஓஎம் போலீஸும் இந்த ரோஜாவும் கை கோக்குறாங்க. நம்ம ரோஜாவுக்கு தளபதி வெற்றி கொண்டாந்து எப்படியாவது கொண்டுறணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. இப்போது இந்த ரெண்டு கெட்டவங்களையும் சேர்ந்து இந்த தமிழ்நாட்டில் முக்கியமான இடத்துல எல்லா இடத்துலையும் குண்டு வெடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. இது மூலியமா நம்ம தமிழ்நாட்டை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. இதை பற்றி தெரிஞ்ச நம்ம தளபதி அவரால் ஒன்றும் பண்ண முடியல, எல்லா பாம்பும் வெடிச்சிருது. நீ ஒரு போலீஸ்காரன் வந்துட்டு இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தளபதி போய் கேட்குறாரு. இந்த உலகம் நல்லவனை எப்பயும் போற்றாது, அதனால தான் நான் கெட்டவனாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓஎமோட போலீஸ் சொல்கிறாரு. நம்ம டென்ஷனாக நம்ம தளபதி இதுக்கு மேலே உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து அவர் சுட்டுறாரு. இந்த ஓஎம் கேங் லீடரும் நம்ம தளபதி சுட்டனால செத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கான ஒரு கிரியேட் பண்ணிட்டு அவர் ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு போயிடுறாரு. ஆப்பிரிக்கா போன அவர் அங்க இருக்கிற லோக்கல் ரவுடிங்களோட கை கோத்து பெரிய ஆளாகி திரும்ப இந்தியாவுக்கே வராரு. இந்த ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வந்து நம்ம விஜய்க்கு தெரிய வருது. நம்ம சித்தப்பா இவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கும் நான் மிலிட்டரியில் ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன்லாம் ஃபார்ம்ல சைன் போட்டு திரும்ப ட்ரைனிங்க்கு ஸ்டார்ட் பண்றாங்க. ரோஜா வந்து மக்களை வந்து துன்புறுத்த ஆரம்பிக்கிறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட தளபதி வந்து ரோஜா வந்து அவரோட கஸ்டடியில் வந்து எடுக்கிறாரு. ஆனால் நம்ம தளபதிக்கு ஓஎம்னா என்ன, எதுக்காக இந்த பிரச்சனையை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம தளபதிக்கு தெரியல. நம்ம ரோஜாவும் பயந்துக்கிட்டு இவன்ட்டு உண்மையை சொல்லாம விட்டா நம்மளை போட்டு அடிப்பான், நம்ம உண்மையை சொல்லிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஓஎம்னா என்ன, இதனால பின்விளைவுகள் என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிடுறாரு. இந்தியாவிலேருந்து தப்பிச்சு ஆப்பிரிக்கா போனால் நம்ம ஓஎம் அங்கே இருக்க கேங் லீடர்ஸோட ஜாயின் பண்ணி என்னதான் பண்ணாலும் ஆப்பிரிக்காவை தன்னோட முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல. அங்கே இருக்கிற மக்களை ஃபஸ்ட்டு நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் ஆப்பிரிக்கா நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா போடுறாரு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா மதம் சாதின்னு சொல்லிட்டு பல வேறுபாடுகள் இருக்கு. நம்ம ஓஎம் கேங் லீடர் என்ன பண்றாரு, பொம்மை மூலியமா நிறைய துப்பாக்கிகளை கொடுத்தா நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. எல்லாரும் கையில சண்டை போட மாட்டாங்க, துப்பாக்கியில சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாரு. இது மூலியமா ஒரு சிவில் வார் கிரியேட் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இதனால ஆப்பிரிக்காவோட ஒரு அரசாங்கமே கவர்ந்துரும். இதுதான் ஓஎம் ப்ராஜெக்ட்ல மெயினான ப்ராஜெக்ட். இது ஆப்பிரிக்காவில் மட்டும் பண்ணக்கூடாது, உலக நாடுகள் எல்லா நாட்டிலையும் பண்ணணும், இந்தியாவிலையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓஎம் பிளான் பண்றாரு. இந்தியாவிலையும் சாதி மதம் சொல்லி வேறுபாடு இருக்கனால இங்கேயும் மத கலவரத்தை உண்டாக்கி அது மூலியமா இந்திய கவர்மெண்ட்டை வீழ்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாரு. அதுதான் இந்த ஓஎம் ப்ராஜெக்டோட பிளானு. இதை பற்றி ரோஜா தெளிவாக நம்ம தளபதிக்கிட்ட சொல்கிறாரு. உடனே தளபதி சொல்கிறாரு, மக்கள் எல்லாம் நல்லா தாண்டா வாழ்கிறாங்க, உங்களை மாதிரி ஆளுங்களால தான் இவ்வளோ வேறுபாடோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தளபதி ரோஜாவை தூக்கிட்டாங்கிற நியூஸ் ஓஎம் கேங் லீடருக்கு தெரியுது. ஓஎம் கேங் லீடரும் பிளான் பண்ணுறாரு, எப்படியும் எல்லா விஷயத்தையும் தளபதி கேட்டிருப்பான், நம்ம வந்து சிஎம்ஐ கடத்தி அது மூலியமாக மக்கள்கிட்ட ஒரு கோரிக்கையை வைப்போம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. தலைமைச் செயலகத்துக்குள்ள உள்ள வந்து சிஎம் வந்து தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவார். சிஎம் அண்ட் ஓஎம்முக்கும் ஆல்ரெடி ஒரு டீலிங் இருக்குது. அந்த விஷயம் நம்ம தளபதிக்கு தெரியாது. சிஎம்ஐ கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன், இது எல்லாத்துக்கும் காரணம் தீவிரவாதிகள் தான், முஸ்லீம் தீவிரவாதிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓஎம்மோட கேங் லீடர் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு.
உடனே தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த முஸ்லீம்கள்லாம் வேறு வேலை இல்லையா, இதுதான் பொழப்பாக வச்சுருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. இதனால் மசூதி எல்லாத்தையும் இடிப்போம், முஸ்லீம் இருக்கிற ஏரியா எல்லாத்தையும் அடித்து நொறுக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்பிட்டாங்க. முஸ்லீம்களும் அவங்க எதுக்கு நம்மளை அடிக்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் இந்துக்களை அடிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு பக்கம் கிளம்பிட்டாங்க. மொத்தத்தில் இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய கலவரத்தை உண்டாக்குறாங்க. தளபதி எப்படியாவது இந்த பிரச்சனையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு என்னன்னா, இந்த ஓஎமோட கேங் லீடர் வந்து இதுக்கெல்லாம் நான் தான் காரணம், முஸ்லீம் காரணம் இல்லை அப்படின்னு சொன்னால் தான் நம்புவாங்க. தளபதி அண்ட் அவங்களோட ஆளுங்க எல்லாம் சேர்ந்து தலைமைச் செயலகத்தை சுத்து போடுறாங்க. சிஎம் கடத்திட்டேன் அப்படின்னு சொன்னால் அரசாங்கம் சும்மா இருக்குமா? ராணுவத்தை இறக்கி சிஎம் காப்பாற்றுற முயற்சியில் ராணுவத்தை இறக்கிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச நம்ம ஓஎம் கேங் லீடர் நம்ம ரோபோவை இறக்கி விடுறாரு. ஏன்னா ரோபோன்னா சாக மாட்டாங்க, ரோபோ மேலே ஃபுல்லாக மெட்டல் அப்படிங்கிறனால அந்த புல்லட்லாம் பட்டு திரும்ப வந்து ராணுவத்து மேலேயே படும் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணி இறக்கி விடுறாரு. ராணுவ படை எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இந்த ரோபோட்டை வந்து வீழ்த்த முடியல. இதுக்கு முன்னாடி தலைமறைவான சயின்டிஸ்ட் உள்ள வராரு. இந்த ரோபோட்டை எல்லாத்தையும் அவரோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவரோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராரு. இன்னொரு பக்கம் நாட்டு மக்களும் கலவரமும் அதிகமானனால இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரி ஆயிட்டாங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றமே உருவாகுது. இந்து கோயிலை இடிக்க வந்தப்போ முஸ்லீம்கள் எல்லாம் சேர்ந்து இந்த கோயில் நாங்கள் இடிக்க விட மாட்டோம்னு சொல்லி சொல்றாங்க. மசூதி இடிக்க வந்தா ஒரு சில இந்துக்கள் வந்து நாங்கள் மசூதி இடிக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையா இருக்குன்னு சொல்லி தெரிய வருது. யாரோ ஒருத்தர் சொல்றதுக்காக நாம ஏன் இப்படி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. ஓஎம் கேங் லீடருக்கு ஒன்றுமே இல்லை, எப்படி மக்கள் எல்லாத்தையும் இப்படி திருந்தினாங்க அப்படின்னு பாக்குற. இதுக்கு முன்னாடி யார் இருக்கான்னு பார்த்தா நம்ம தளபதி இருக்காரு. நம்ம தளபதி போலீஸ் கிட்ட நீங்க எல்லாரும் வந்து இந்து மாதிரியும் முஸ்லீம் மாதிரியும் வேஷம் போட்டு நீங்க இந்து கோயில் முன்னாடி முஸ்லீம் வேஷம் போட்டு நாங்கள் வந்து இடிக்க விட மாட்டோம்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஓஎம் வந்து ஃபுல் டென்ஷன் ஆகிறாரு. அவர் வந்து என்னோட பிளான் எல்லாத்தையும் நீ சொதப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஓஎம்முக்கு சரியாக டென்ஷன் ஆகுது. இதனால ஓஎம்முக்கும் நம்ம தளபதிக்கும் சண்டை வருது. சண்டைன்னு வந்தாலே ஹீரோ தான் ஜெயிப்பாரு. அதே மாதிரி நம்ம தளபதி வின் பண்ணிடுவாரு. இந்த ஃபைட்ல தளபதியோட பொண்ணு ஃபைட் பண்ணியிருப்பாங்க. அவரோட பயம் எல்லாத்தையும் போக்கி அப்பாவுக்கு உதவியா நல்லா ஃபைட் பண்ணியிருப்பாங்க. நல்ல அரசாங்கம் உருவாக்க நல்ல அரசனை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சிந்திச்சு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்துல ஒண்ணுமே இல்லை, ஏன் சர்டிபிகேட் தரல அப்படின்னா, கள்ளக்குறிச்சியில நடந்த கள்ளச்சாராயம் பிரச்சனை, தூத்துக்குடியில நடந்த ஸ்டெர்லைட் ஆலயத்துல நடந்த துப்பாக்கி சூடு, சமுதாயத்துல நடக்கிற பெண்களுக்கு நடக்கிற கொடுமைகள், இப்படி எல்லாமே அரசியல் ரிலேட்டடா பேசியிருப்பாங்க. அதனால தான் இந்த படத்துக்கு வந்து சர்டிபிகேட் தரல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாரும் லைக் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.